இதுதான் இங்கிலாண்டோட பலம் வாய்ந்த ஸ்குவாடா? இன்னைக்கு நடந்த ஒரு சில கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாமா மக்களே? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரு மேட்ச் நடந்தது மக்களே. அதில் குவிண்டன் டிகாக் ஓப்பனராக வந்து 77 ரன் மக்களே, வெறும் 47 பந்தில் சரியான நாக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மேத்யூ பிரிட்ஸ்கியுமே ஒரு ஸ்டேபிளான நாக்கு அடிச்சு 180 ஸ்கோருக்கு கொண்டு போனார்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஜார்டன் ஹேமர் வந்து ஒரு 20 பந்தில் 37 ரன் குயிக் ஃபயராக அடித்தார் மக்களே. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீலங்கா உமன்ஸ் வர்சஸ் இந்தியா உமன்ஸ் லாஸ்ட் T20 மேட்ச். இதில் இந்தியா வின் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணிடுவாங்க சீரீஸை. இந்தியாவோட இந்த கரண்ட் இயர்லேருந்து டாப் ரன் கிட்டது பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க விஜய் சேகர் ட்ராஃபியில் பாபா பட்ஜெட் கேரளாக்காக விளையாடுறாரு. அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் 3 மேட்ச்சில் 130 ரன் 8 விக்கெட் எடுத்துருக்காரு மக்களே. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கிலாந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. அதுக்கு ஹாரி புக் தான் கேப்டனாக இருக்காரு. அப்படியே ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, T20 குவாலிஃபயர் மேட்ச் மக்களே. அதில் டெஹட் வைப்பர்ஸ் வர்சஸ் எமிரேட்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஆண்ட்ரே கோர்ஸ்ன்றவர் 120 ரன் மக்களே. எமிரேட்ஸ் பிறந்துட்டாருன்னு சொன்னால் 9 6 அந்த மேட்ச்சில்.